ஆடு கட்டி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. மாட்டை கட்டி போடுவாங்க. ஏன் சொல்லுங்க? விட்டா அடுத்த வீட்டு அண்டை வீட்டெல்லாம் போய் அடுத்த வீட்டு கொலையிலெல்லாம் மேயும். அடுத்த வீட்டு வெள்ளாமை எல்லாம் புகுந்து அழிச்சு விடும். ஆட்டை கட்டி போடுவாங்க, மாட்டை கட்டி போடுவாங்க. மனுஷனு கொஞ்சம் சரியா கட்டி போட முடியல. சட்டத்தின் வழியா கட்டி போட்டு பாக்குறாங்க. சரி, இது கடந்துட்டு போட்டோம். தண்ணியை கட்டி போட்டு பாத்திருக்கீங்களா? தண்ணி எங்காச்சும் கட்டில் அம்பிடுமா? கயிறு போட்டு கட்ட முடியுமா தண்ணியா? நாங்க மட்டும்தான் உலகத்திலேயே தண்ணியை கட்டி போட்ட ஆளுவோம். யாருன்னு கேக்குறீங்களா? தமிழ் உழவன். பாருங்க, இந்த ஏரியாவில் வேஞ்சா அதை விட்டு அந்தாண்ட தர போக முடியாது. பாருங்க, எவ்வளவு நீட்டு மாட்டை கயிறு விட்டு கட்டுறானோ அவ்வளவு நீட்டை தாண்டி அது அந்தாண்டே போக முடியாது. அடுத்த வீட்டு கொலையில மேய முடியாது. அடுத்த வீட்டு வெள்ளாமே அழிக்க முடியாது. தண்ணியவே அது மாதிரி வரப்போ உயர்த்தி போட்டு நீ அடுத்த வீட்டு பக்கம் போகக்கூடாது, அவன் வீட்டு பயிரை அழிக்க முடியாதுன்னு தண்ணியை கட்டி போட்டவன் தமிழ் உழவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? தமிழ் பெய்கிற தண்ணி இங்கதான். என் வீட்டுல நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அடுத்த வீட்டுக்கு இடைஞ்சா கொடுக்கப்படாது பாத்துக்க அப்படின்னு தான் பிள்ளையோட உழைப்பு தனக்கு முதல்ல பயன்படணும். ஊருக்கு எப்படி பயன்படணும்? நல்லதா தான் பயன்படணும். அடுத்தவங்க தப்பே சொல்லக்கூடாது. தான் வளர்க்குற பிள்ளையில தான் தோட்டத்துல பெய்யுற தண்ணி கூட அடுத்தவங்க வீட்டு வெள்ளாமே அழிச்சிடக்கூடாது. பொறுப்பா ஒழுங்கா ஒழுக்கமா வளரணும். அப்படி தண்ணிய கட்டி போட்டவன் தமிழ் மழவன். சரியா? நன்றி.